நமது ஆளுமையை பாதிக்கக்கூடிய, மனிதனின் வாழ்வில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படம், சினிமா என்று மக்களால் அறியப்படக்கூடிய காட்சி ஊடகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி நாம் இந்த உரையிலே பார்க்கலாம். சினிமா ஹராமா ஹலாலா, மார்க்கத்திற்கு எந்தெந்த அடிப்படையில் எல்லாம் இது முரண்பட்டிருக்கிறது என்கிற தலைப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் நாம இன்றைக்கு பார்க்க இருப்பது, இந்த திரைப்படங்களினால், சினிமாவினால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது, இந்த திரைப்படம் ஒரு மனிதனை எந்தெந்த வகையிலெல்லாம் பாதிக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். முதன்மையானதாக, பிரதானமாக இந்த சினிமாக்கள், திரைப்படங்கள், சீரியலை இடையில சேர்த்துக்கலாம். டிவிகளில் பெண்கள் அதிகமாக மூழ்கி இருக்கக்கூடியது இன்றைக்கு தொலைக்காட்சி தொடர்கள். இப்போ இந்த சினிமா, தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரதானமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், காலத்தை, நேரத்தை வீண்விரயம் செய்கிறது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், முதியவர், குழந்தைகள் என்று பாகுபாடு இல்லாமல் ஒரு மனிதனுடைய நேரத்தை, காலத்தை முழுவதுமாக ஆக்கிரமிக்கக்கூடியதாக, வீணடிக்கக்கூடியதாக இந்த சினிமாக்கள் இருக்கின்றது. அதனால்தான் சில கம்பெனிகள்லாம் அந்த கம்பெனிக்குள்ளாடி நுழையும் போதே சினிமா பார்க்க கூடாது, மொபைலை வெளியே வச்சுட்டு வாங்க என்று தடை போடக்கூடிய நிலையை பார்க்க முடியும். கடைகளாக இருந்தாலும் சரி, நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, சினிமா கடையில வேலை பார்க்கும்போது பார்க்க கூடாது. சினிமான்னு சொன்னா முழு நேரம் 3 மணி நேரம் பார்க்கறது, அது ஒரு வகை. அது முடியவில்லை என்று சொன்னா என்ன பண்றாங்க, நான் காமெடி பார்க்கிறேன், நான் சின்னதா ஒரு பாட்டு பார்க்கிறேன், டான்ஸ் பார்க்கிறேன், மீம்ஸ் பார்க்கிறேன் என்று சொல்லி ஏதாவது ஒரு வடிவத்திலாவது தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய காலத்தை இந்த சினிமாவுக்காக செலவிடக்கூடிய நிலைமையை இன்றைக்கு உலகம் முழுதும் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு மொழிக்கு ஏற்ப உலகம் முழுவதும் எல்லா மொழியை சார்ந்தவர்களும் இந்த சினிமாவில் மூழ்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. நிர்பந்திக்கப்பட்டு கஷ்டப்பட்டு ஒதுக்கக்கூடிய நேரம் தான். எதுக்கு ஒதுக்குறாங்க? நிர்பந்திக்கப்பட்டு ஒரு தொழிலுக்கு வேண்டி, ஒரு வேலைக்கு வேண்டி, வருமானத்திற்கு வேண்டி செலவு பண்ண அந்த நேரத்தை தவிர, மற்றபடி தூக்கம், சாப்பாடு, இந்த நேரங்களை தவிர பெரும்பாலான நேரத்தை ஏதாவது ஃப்ரீ டைம், ரெஸ்ட் டைம், ஓய்வு நேரம் கிடைச்சிருன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் சினிமாவை பார்த்துருவோமே, ஒரு காமெடியை பார்த்துருவோமே, ஒரு பாட்டை பார்த்து, இப்படி இப்போ ஒரு மீம்ஸை பார்த்துருவோமே என்று சொல்லி நேரத்தை இதுல செலவு பண்ணாதான் அவங்களுக்கு திருப்தி என்ற நிலைமைக்கு இன்னைக்கு மனிதர்கள் மாறிக்கொண்டு செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. அவங்க யோசிச்சு பார்க்கணும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய இன்னைக்கு அது மணி நேரத்துல நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஏறக்குறைய 6 லட்சம் மணி நேரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. 70 வருஷம், 70 வருஷம் தான் ஒரு சராசரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இந்த 6 லட்சம் மணி நேரத்துல அவனுடைய சாப்பாடு ஒரு பாதி நேரம் தூக்கத்திலே போயிடும். ஒரு 24 மணி நேரத்துல குறைஞ்ச 8ல இருந்து 10 மணி நேரம் தூக்கம் போயிருது. இந்த தூக்கம், அவனுடைய சாப்பாடு, இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவது, இந்த மாதிரியான அவனுடைய அத்தியாவசிய அந்த செலவுக்கான அந்த நேரம், அந்த வேலைகளுக்கான நேரத்தை தவிர மற்ற நேரங்களை கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 88,000, ஒரு 10 வருஷம் தான் அவனுக்கு மிஞ்சும். 88,000, ஒரு 1 லட்சம் மணி நேரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனுஷன் விழிச்சிருந்து அது ஃப்ரீயா இருக்கிறோம், இதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு 88,000 மணி நேரம். 10 வருஷம், ஒரு மினிமம் 10 வருஷம், 8, 9, 10 வருஷத்தை வச்சுக்கலாம். இவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கையில மனுஷன் வாழக்கூடிய நேரம். அவனுடைய தூக்கம் போக, இயற்கை தேவைகள் நிறைவேற்றுறது போக, சாப்பிடக்கூடிய நேரத்தை போக, இதெல்லாம் போக 70 வருஷம் வாழ்க்கையில அது ஒரு 10 வருஷம் தான் அவனுக்கு ரெஸ்ட் டைம் கிடைக்கும், ஃப்ரீ டைம், எதுக்காக பயன்படுத்தலான்னு கிடைக்கும். அந்த நேரத்துல தான் அவன் ஏதாவது தொழ முடியும், விவாதத்துகளை செய்ய முடியும். அந்த நேரத்துல தான் சமூக சேவை செய்யணுமா செய்ய முடியும். அந்த நேரத்துல வேற ஏதாவது நற்காரியங்களை செய்யணுமா செய்ய முடியும். ஆனா அந்த ஃப்ரீ டைம் அப்படிப்பட்ட குறைவு, அதுலயும் அது வேற வேற சில வேலைகள், முக்கியமான கடமைகளை செய்யணும்னா ஒரு 5 மணி நேரம், 5 வருஷம் தான் கிடைக்கும். 40 மணி நேரம், 40,000 மணி நேரம் தான் கிடைக்கும். அந்த மணி நேரத்தை இவன் எதுக்கு பயன்படுத்துறான்? பெரும்பாலும்
சினிமா பார்க்கறது தான் பயன்படுத்துறான். மனிதனுடைய நிலையை பார்த்தோம்னு சொன்னா அந்த உலக வாழ்க்கையில அவனுடைய 70 வருஷம் ஒட்டுமொத்த வாழ்க்கையில 10 வருஷம் தான் அவனுக்கு விழித்திருந்து ஏதாவது செய்வதற்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம். அந்த 10 வருஷத்துல ஒரு வேற வேற சில கடமைகளை செய்தா 5 வருஷம் கிடைக்கும். அந்த 5 வருஷத்தையும் மொத்த வாழ்க்கையில அவன் பயன்படுத்துறதுக்கான ஒரு நிலை எதுக்கு போகுதுன்னு சொன்னா சினிமா பார்க்கறது தான் போகுது. சனி ஞாயிறு லீவு கிடைச்சிருந்தோம்னா முழு நாளும் சினிமாவை பார்க்கக்கூடிய மக்களை பார்க்குறோமா இல்லையா? திரைப்படங்களை பார்ப்பதற்காக டிவியை போட்டு அதிலே மூழ்கி இருப்பாங்க. இல்லைன்னா குடும்பத்தோடு ஏதாவது தியேட்டருக்கு இப்போ வேற வேற சமுதாயம் போறாங்க. நம்ம சமுதாயத்தில் போகக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்ப முழு நேரங்களையும் இந்த சினிமாவுக்கே ஓய்வு நாட்களை பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த ஓய்வு நேரத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் இந்த மாதிரி தேவையற்ற வீணான காரியங்கள் இதனால என்ன கிடைச்சிருது? அவ்வளவு நேரம் இருந்து படத்தை பார்க்கலாம், திரைப்படத்தை பார்க்க, சினிமாவை பார்த்துட்டு நல்லா அழுதுட்டு வருவான். என்ன படம் கேட்டா ரொம்ப சீரியஸான படம், ரொம்ப மனசுல கஷ்டப்படுத்துற அளவுல குடும்ப பாங்கான படம், கவலையான படம் அப்படின்னு அழுதுட்டு வருவான். நல்ல சிரிச்சுட்டு வருவான். நல்ல காமெடி மூவி, எவ்வளவு காமெடியா இருந்து தெரியுமா, எப்படிலாம் காமெடி பண்ணாங்கன்னு சொல்லி நல்ல சிரிச்சுட்டு வருவான். இல்லைன்னா நல்ல பயங்கரமான திகிலான மூவி, பயங்கரமா இருந்து அப்படி வருவான். எதுக்கு சிரிச்சான், ஏன் அழுதான், யாருக்காக அழுதான், யாருக்காக ஒண்ணும் தெரியாது. அவனை சிரிச்சதுக்கும் காரணம் கிடையாது, அழுததுக்கும் காரணம் கிடையாது, பயந்ததுக்கும் காரணம் கிடையாது. யாருக்கு செய்தா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இந்த சினிமாவினால ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது. அந்த காலத்துல உள்ள அறிஞர்கள், பெரிய சிந்தனையாளர்கள், பழங்கால மக்கள்லாம் அந்த நேரத்தை எந்த அளவிற்கு பேணக்கூடியவர்களா இருந்தாங்கன்னா ஒரு மணி நேரத்தை கூட வேஸ்டா செலவு பண்ணது யோசிப்பாங்களாம். பணம் கொடுத்து அந்த நேரத்தை வாங்கி வைக்கணும்னு நினைப்பாங்க. யாராவது தேவையற்ற பேச்சு பேச வந்தாங்கன்னா, இந்தாப்பா ஒரு 500 ரூபா தர்றேன், ஒரு 1000 ரூபா தர்றேன், கொண்டுட்டு அப்படியே போயிரு, என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாத, எனக்கு நேரம் நிறைய தேவை இருக்குது, அவ்வளவு வேலைகள் இருக்கு, அவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு, அவ்வளவு சிந்தனையான விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது என்று பணம் கொடுத்து நேரத்தை விலைக்கு வாங்கக்கூடியவங்களா கடந்த கால மக்கள், கடந்த கால அறிஞர்கள் இருந்ததாக்கலாம் நம்ம சில வரலாற்று குறிப்புகளை பார்க்க முடியாது. இன்னைக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி நேரத்தை வீணடிக்கக்கூடிய நிலைமையை இந்த சினிமா இன்னைக்கு உண்டாக்குகிறது. கோடிக்கணக்கான பணத்தை வீண் விரையம் செய்றாங்க. ஒரு 2 மணி நேரம் அந்த படத்தை பார்த்து மக்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி தீக்குறாங்க. தேவையற்ற விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது. அப்ப வீணாக நேரத்தை செலவு செய்யக்கூடியதாக வைக்கக்கூடியதாக இந்த சினிமா இருக்கிறது. இதுக்கு காரணம் ஒரு மனுஷன் தன்னை பற்றிய ஒரு சரியான சிந்தனை இல்லாம இருக்கக்கூடியதான் சினிமால போறான். சினிமால மூல காரணம்னா துனுவுல் ஹிம்மான்னு சொல்றாங்க. தன்னை பற்றிய ஒரு இழிவான லட்சியம், ஒரு சிறந்த எண்ணம் கிடையாது மனுஷனுக்கு. மனுஷன் என்ன பண்றான், துனுவுல் ஹிம்மான் எதை சொல்லுவாங்கன்னா, அவன் என்ன பண்றான், தன்னை பற்றி ஒரு உயர்வான மரியாதை, ஒரு சிந்தனை கிடையாது. நம்ம வேலை என்னது, நம்ம ஒரு மெஷின் மாதிரி. என்னது, நம்ம குடும்பத்துக்கு வேண்டி, நமக்கு வேண்டி சம்பாதிக்கணும், வேலை செய்யணும், உழைக்கணும், 10 மணி நேரம் உழைக்கணும், 12 மணி நேரம் உழைக்கணும். இது நம்ம ஒரு மெஷின் மாதிரி. இது மூலமா நம்ம வருமானம் கிடைக்கணும், நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும். மற்ற நேரங்கள்ல அடுத்தவனை பத்தி அவதூறு பேசணும், அடுத்தவனை இழிவா பேசணும், வேற வேலை. இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவங்க தான் இந்த சினிமாலையும் போய் போவாங்க, சினிமாலையும் மூழ்க போவாங்க. இந்த மாதிரியான வீண்முறையை செய்யக்கூடிய விஷயங்கள்ல போறதுக்கு காரணம் என்னன்னா, தன்னை பற்றிய ஒரு இழிவான சிந்தனை, தன்னை பற்றிய ஒரு சரியான எண்ணம் இல்லாம, உயர்வான எண்ணம் இல்லாதனால குலுவுல் ஹிம்மான்னு சொல்லுவாங்க. அதுனா தன்னை பற்றிய உயர்வான எண்ணம் இருக்கிறது. தான் சாதாரண ஆள் கிடையாது, நான் இவனை மாதிரி கிடையாது, நான் அவனை மாதிரி கிடையாது, நான் பெரிய லெவலுக்கு போகணும், என்னால மற்றவங்களை மாதிரி வேலை செய்துட்டு உழைச்சிக்கிட்டு குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு இப்படியே வாழ்க்கையோட எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, எனக்குன்னு இதை நம்ம பெருமைன்னு சில பேர் சொல்லுவாங்க. இது பெருமை லிஸ்ட்ல வராது. பெருமை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், யார் சத்தியத்தை மறுக்கிறாரோ, பிறரை மட்டமாக நினைக்கிறாரோ, அவர் தான் பெருமை அடிக்க சொல்றாங்க. அந்த சிந்தனை இதுல வராது. வந்துங்களா பெருமையில போய் சேர்ந்துரும். இப்ப பெருமை இப்ப சத்தியம் யாரோ உண்மையை யாராவது சொன்னாங்கன்னா அது இல்லைன்னு மறுக்கிறது, பிறரை மட்டமா நினைக்கிறது, அவனுடைய வசதியை வச்சோ, அவனுடைய அறிவை வச்சோ, அழகை வச்சோ மட்டமா நினைக்கிறது. இந்த மாதிரியாக இந்த 2 சிந்தனை இருந்தாலும் அது பெருமையில போய் சேரும். ஆனா இந்த மாதிரி எனக்கு உயர்வான லட்சியம் இருக்குது, நான் பெரிய லெவலுக்கு வரணும். முஆவியா ரலியல்லாஹு அவர்களை சின்ன வயசுல அவங்க ஆசிரியர்கிட்ட சேர்க்கும் பொழுது அவங்களுடைய தாயார்கிட்ட அந்த ஆசிரியர் கேட்கிறாரு, இவர் எப்படி வரணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, யசூது கவுமா, இவரு பெரிய தலைவராக வரணும்னு சொல்றாங்க. அவங்க தாயாருக்கு எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்க.
தன்னுடைய மகன் வந்து எப்படிப்பட்டதாக நினைக்கிறாங்க, பெரிய தலைவராக வரணும். +2 இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு கூட என்ன +2 பாஸ் ஆயிடணும், நான் காலேஜில் போய் பாஸ் ஆயிடணும், நான் அப்படி ஆயிடணும், இப்படி அவர்களுடைய பெற்றோர்களுக்கு என்னென்னும் என் பிள்ளைகளை டாக்டரா படிக்க வச்சுக்கணும், இன்ஜினியர் ஆக்கிடணும், IAS கொண்டு போயிடணும், இதுதான் உயர்ந்த லட்சியமா நினைக்கிறோம். ஆனா முஆவியா அவருடைய தாயார் என்ன சொல்றாங்க, தலைவராக என்னுடைய மகன், தலைவர்னா சாதாரண தலைவர் இல்ல, ஆப முஆவியா ஓ ஹசிர் இல்லல் லம் யசூது இல்லா கவமஹு, ஊருக்கு தலைவராக வரணும் இல்ல, சமுதாயத்துக்கு தலைவர் இல்ல, உலகத்துக்கே தலைவராக வரணும், உலகமே அவர் உயர்ந்து பாராட்டணும், அப்படிப்பட்ட ஒரு தலைவராக என்னுடைய மகன் வரணும்னு சொல்லி தாய் நினைக்கிறாங்க, அவருடைய பெற்றோர் நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த நம்ம அந்த மாதிரி இருந்தோம்னா பிள்ளைகளுக்கு அப்படி என்ன வரும், நம்ம பிள்ளைகள் வந்து அந்த மாதிரியாக வரணும். அப்படி நம்ம இன்னைக்கு எப்படி லட்சியம் வைக்கிறோம், இன்கம் வச்சுதான் நம்ம லட்சியம் வச்சிருக்கிறோம், வருமானம் தான் லட்சியம். நம்ம பிள்ளை எவ்வளவு வருமானத்தை கொண்டு வரணும் அதை வச்சுதான் நம்ம லட்சியம். இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா அந்த படிப்பை படிக்க வைப்போம், இவ்வளவு பணத்தை கொண்டு வர முடியுமா, சொத்து சேர்க்க முடியுமா, அதுதான் லட்சியம். இதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஊட்டி கொடுக்குறோம். பிள்ளைகளை வந்து சின்ன வயசுலயே நம்ம வருமானத்தை வைத்து, இன்கமை வைத்துதான் லட்சியம் என்ற அந்த சிந்தனையை பிள்ளைகளுக்கு நம்ம ஊட்டி வளர்க்குறோம். அப்படி நம்ம நினைக்க கூடாது. நம்ம பிள்ளைகளை வந்து எப்படி முஆவியாவுடைய தாய் நினைத்தார்களோ, உலகத்துக்கு நல்ல செய்யணும், அந்த சமுதாயத்துக்கு நல்ல செய்யணும், பெரிய தலைவராகணும், உயர்ந்த லட்சியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே ஊட்டக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அந்த சிந்தனையோடு பிள்ளைகளை வளர்த்தோம்னா அந்த பிள்ளைகளும் அப்படி வரும். அப்படி அந்த பிள்ளைகள் நினைக்கணும், நம்மளும் அப்படி நினைக்கணும். அப்படி நினைச்சா அல்லாஹ் அந்த தெளிவு தருவான், அந்த நிலையை உண்டாக்குவான். அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஆனா இந்த அப்து, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படியே தான் நான் இருப்பேன். அல்ல இந்த 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 வார்த்தைகள் இந்த சொற்றொடர்கள பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் விஷயமாகும். இன்னைக்கு உளவியல் சிந்தனையாளர்கள் கூட இதே வார்த்தையை வேற வடிவில் சொல்றாங்க. நீங்க எப்படி யூனிவர்சிட்டி கேட்குறீங்களோ அதே மாதிரி யூனிவர்ஸ் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் வேற மதத்தை சார்ந்தவர்கள், வேற கொள்கையை சார்ந்தவர்கள், வேற சிந்தனையாளர்களா இருப்பாங்க. அவங்க சொல்றது என்ன, இன்னைக்கு பார்த்து பெரிய சிந்தனையாளர் என்ன சொல்றாங்க, நீங்க வாழ்க்கையில முன்னிலைக்கு வரணும்னு சொன்னா நீங்க என்ன மாதிரி ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நினைங்க, அதுதான் உங்களை மேல கொண்டு வரும். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தரும். யூனிவர்ஸ் என்னது, இயற்கை தரும்னு சொல்றாங்க. அவங்க இயற்கை உங்களுக்கு தருங்கலாம். அது அல்லாஹ் சொல்றதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய அடியான் எப்படி என்னை நினைக்கிறானோ, அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நான் இருப்பேன். நீ எப்பவும் கவலையோடையே இருந்தேன்னா அல்லாவும் நான் கவலைப்பட்டுட்டே இருப்பான், உனக்கு தரமாட்டான். நீ எப்பவும் சந்தோஷமா இருந்தேன்னு சொன்னா அல்லாஹ்வுமே சந்தோஷமா இருப்பான். நீ எப்போதும் உத்வேகமாக முயற்சி செய்யக்கூடியவனா இருந்ததுன்னா இவனு கூட நம்ம இருப்போம். இவனு முயற்சியை வெற்றியடை செய்வது, நல்லா முயற்சியை வெற்றியடை செய்வான். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் அல்லாஹ் இருப்பான். இப்ப நம்முடைய லட்சியம் உயர்ந்த லட்சியமா இருந்ததுன்னா அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஆனால் நம்ம என்ன பார்க்கிறோம், நம்மை பற்றிய எண்ணமே வந்து எப்படி இருக்குது, தாழ்வான எண்ணம். நம்ம ஒரு வேலை செய்யணும், நம்ம சம்பாதிக்கணும், அந்த லெவல்லே நம்முடைய எண்ணம் இருக்கிறதுனால அது போக மீதி உள்ள நேரத்தை வந்து ஏதாவது ஓய்வு நேரத்தை நம்ம ஏதாவது நேரத்தை பாஸ் பண்றதுக்கு என்ன கிடைக்குதோ அதை செய்வோம். ஃபேஸ்புக்கை பார்ப்போம், வாட்ஸ்அப்பை பார்ப்போம், அதுல நேரத்தை ஓட்டுவோம். அப்படி போய் கடைசி எங்க கொண்டு போய் நிற்கும், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்ல வந்து சினிமால கொண்டு போய் தான் நிற்கும். நம்முடைய நேரத்தை நம்ம வந்து இந்த நிலைமைக்கு சினிமாவுக்கு கொண்டு போறது இது அங்கிருந்து ரூட் காசு அப்படிதான் கொண்டு போய் அங்க போய் நிற்கும். நேரத்தை சரியான வழியில் பயன்படுத்தாமல் இந்த மாதிரியான வழிகள் பயன்படுத்தக்கூடியவங்க ரசூலுல்லாஹ் நஷ்டவாளிகள் சொல்றாங்க. நிகுமத்தானி மௌபூலின் ஃபீஹா கசீருன் மினன்னாஸ், மனிதர்கள் வந்து ரெண்டு விஷயத்த சரியா பயன்படுத்தாம நஷ்டவாளிகளா ஆகிறாங்க. ரெண்டு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒண்ணு வந்து ஆரோக்கியம், இன்னொன்னு ஓய்வு நேரம். அவனுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனிக்க மாட்டான், அதை சரியா கவனிக்காம அவன் நஷ்டவாளி ஆயிடுறான். ஓய்வையும் வந்து சரியா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஓய்வு நேரத்தை நல்ல வழிகளுக்கு பயன்படுத்தாமல் அவன் இந்த மாதிரியா நேரத்தை வீணடிக்கக்கூடிய வழிகளுக்கு பயன்படுத்துறதுனால அவன் நஷ்டவாளி ஆகிறான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அப்ப நம்முடைய ஓய்வு நேரத்தை வந்து நல்ல விஷயங்களுக்கு இபாதத்துகளை செய்வதற்கு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நம்ம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டோம், 8 மணி நேரம் வேலை செய்தோம், கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம், மொபைலை நோண்டுவோம், அதுல ஃபேஸ்புக்கை பார்ப்போம், அதுல வாட்ஸ்அப்பை பார்ப்போம், இதுல வரக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களை பார்க்குற மாதிரி வரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில கொண்டு சினிமால கொண்டு போய் இழுத்து போயிடும். இப்ப நேரத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் இந்த ஓய்வு நேரத்தை நேரம் செலவானா போதும், நம்மளே மகிழ்ச்சியா போதும் அப்படிங்கிற இதுக்கு நம்ம பயன்படுத்துறதுன்னா அது சினிமாவை கொண்டு போய் சேர்த்துறோம். சினிமா மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னு சொன்னா அவனுடைய கால நேரத்தை வீண்வரையை செய்யக்கூடியதா இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா மனுஷனை கற்பனையிலேயே மூழ்க வச்சிரும் இந்த சினிமா.
ரசனையில மனுஷன் அனைவருமே ரசனை உள்ளவனா தான் இருக்கான். எல்லா விஷயத்திலையும் அவனுக்கு ஒரு ரசனை. ரசனை இல்லைன்னு சொன்னா அவனுக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடும். நிஜத்தை விட ரசனையை தான் மனுஷன் ரொம்ப சந்தோஷப்படுறான். மனுஷன் நிஜமா ஒரு விஷயத்த செய்து சந்தோஷப்படுறான்னா ரசனையில கற்பனையில அதை பத்தி ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுறான்னு பார்த்தா இந்த ரசனையில ஃபீல் பண்ணி தான் சந்தோஷப்படுறான். ஒருத்தங்க இருந்து இங்கிலாந்துக்கு போறான், இல்லைன்னா அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு எதுக்காக போறான். அங்க போய் அந்த நாடுகள்லாம் சுத்தி பார்த்து நல்ல பார்த்துட்டு வர்றான். அந்த பார்க்கும்போது கூட அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. எப்போ அவனுக்கு சந்தோஷம் வரும் தெரியுமா? அவன் வீட்டுக்கு வந்து ஊருக்கு வந்து அவனுக்கு கூட உள்ள எல்லாத்துலயும் நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அப்படி இருந்து இப்படி இருந்து அதை வர்ணிப்பான் பாருங்க. அப்ப அவன் அடையக்கூடிய சந்தோஷம் அவன் போய் பார்க்கும்போது கூட கிடைக்காது. அவனை வந்த உடனே பிடிச்சி ஒரு ரூம்ல அடைச்சி லாக் போட்டு 2 நாள் உள்ளே கிடந்தோம்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாம போயிடும், கவலைக்கு போயிடும். அவ்வளவு நாள் போயிட்டு வந்தது கூட அவனுக்கு ஞாபகத்துல இருக்காது. ஆனா அவன் எப்போ சந்தோஷம் அடைகிறான்னு சொன்னா தான் சந்தித்த தான் அனுபவித்த அந்த விஷயங்களை எல்லாம் ரசித்து பார்க்கறதுல, அதை 4 பேர்ட்டு சொல்றதுல, அதை கற்பனையில மிதக்கிறதுல தான் வந்து மனுஷன் வந்து அதிக சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப இதே தன்மையை வந்து எது உள்ள கொண்டு வருதுன்னா சினிமா கொண்டு வருது. மனுஷனை வந்து கற்பனையிலேயே மூழ்க வைக்குது. அந்த ரசிக்கக்கூடியவனாகவே அவனை மாத்து, எல்லாத்தையும் ஃபீல் பண்ணக்கூடியவனாக அவனை மாத்து. அதிக ரசனையும் அதிக அனுதாபமும் மனுஷனை வந்து மோசமான பாதைக்கு கொண்டு போயிடும்னு சொல்லி சில கருத்துக்களை நம்ம கேட்டுருந்தோம். அந்த மாதிரி மனுஷன் வந்து என்ன நினைக்கிறான், அவன் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறது, ஒரு விஷயத்த வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறது, ஒரு விஷயத்துல வந்து இப்படிதான் நடக்கணும்னு அவன் நினைக்கிறது எல்லாம் சினிமால செய்யும் பொழுது அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஒருத்தரை இப்படிலாம் செய்யக்கூடியவனா கொல்லணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறான். அதை சினிமால கொல்றான்னு சொன்னா சூப்பரா பண்றான் அப்படின்னு நினைக்கிறான். காலேஜ்ல போய் அவனுக்கு படிக்கிறதுக்கு முடியல, ஆனா காலேஜ்ல படிக்கிறது மாதிரி அவனுக்கு ஒரு இதை பார்க்க சினிமால பார்க்கறான்னு சொன்னா அது ஒரு சந்தோஷம் வந்துருது. ஒருத்தரை பழி வாங்கணும்னு நினைக்கிறான், ஒரு கெட்ட குணம் உள்ளவன் இல்லைன்னா இவனுக்கு பிடிக்காத ஒருத்தரை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். அப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறத வந்து சினிமால காட்டிட்டான்னு சொன்னா இவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. அப்ப இந்த சினிமா என்ன பண்ணுதுன்னா மனிதனை வந்து அப்படி ரசனை. எந்த சினிமாவது ரியல் வாழ்க்கைய யதார்த்தமான வாழ்க்கையை காட்டுதா? எந்த திரைப்படமானது யதார்த்த வாழ்க்கை இப்படி உலகத்துல இப்படி காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன பண்றானோ அப்படியே அக்குவேற அணி வேற அப்படி காட்டுமா இந்த சினிமா? அப்படி காட்டுனா அந்த படத்தை எவனா பார்ப்பானா? ஒருத்தரும் பார்க்க மாட்டான். ஏன்? ரியலை மனுஷன் விரும்ப மாட்டான். அப்படியே ஒரு ரியல் ஒரு வாழ்க்கை வரலாறு படத்தை எடுத்தா கூட அந்த படத்துல கொண்டு போய் கொஞ்சம் பாடல்கள், கொஞ்சம் ஆடல்கள், கொஞ்சம் அவனுக்கு ரசிக்கிற மாதிரி காமெடிகள், கொஞ்சம் கற்பனையான விஷயங்கள் இதையெல்லாம் கலந்து காட்டினாதான் மனுஷன் அதை பார்க்கிறான். இப்போ மனுஷன் அந்த மாதிரி பார்வையுள்ளவனாக மாற்றக்கூடியதாக இந்த சினிமா இருக்கு. மனுஷனை வந்து இப்படியே ஆக்கி விடுது. இப்படியே ஆக்கி அவன் என்ன பண்றான், அந்த சினிமா நடிகர்களையே ஒரு பெரிய தலைவர்களாகவோ அவங்க தான் நமக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடியவன். அதுல அந்த படத்துல அந்த சினிமால அவன் ஒரு சாகச காட்சியை பண்ணக்கூடியவனா, 4 பேருக்கு உதவி செய்யக்கூடியவனா அப்படிலாம் பார்த்துட்டான்னு சொன்னா அவனை வந்து ஒரு உயர்ந்த ஆளாட்டும் உயர்ந்த மாமனிதராகவும் நினைக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த மக்கள் போயிடுறாங்க. அதுல இளைஞர்கள் பெண்கள்லாம் போகக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது ஏன் அவன் ரசிக்க ஆரம்பிக்கான். அந்த ரசனை வந்து அவனை வந்து சிந்திக்க தூண்டுறது கிடையாது, அவனை கற்பனையிலே மிதக்க வைக்குது. கற்பனையான விஷயங்களை வந்து அவன் 4 பேருக்கு உதவி செய்யற மாதிரி அந்த சினிமால காட்டிட்டான்னு இவனுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியுது. இவன் வந்து அதை பார்த்த உடனே இவ்வளவு அனுதாபம் வந்தது, அவனுக்கு மனசுல ஒரு அனுதாபம் வந்து அதை பார்த்து அந்த செய்யக்கூடிய ஆட்களை வந்து ஒரு பெரிய தலைவரா நினைக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடறான். பெரும்பாலான தலைவர்கள் வந்து பார்த்தோம்னா மக்களை வந்து இந்த மாதிரி ரசனையில மூழ்கி வைக்கக்கூடியவர்களா தான் இன்னைக்கு பார்க்கிறோம். இன்றைய தலைவர்கள் அதிகமான தலைவர்களை பார்த்தோம்னா நம்மை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த மாதிரி கற்பனையிலேயே மூழ்கி இருக்கணும். அந்த மாதிரியான தலைவர்கள்லாம் கெட்ட தலைவர்கள். என்னன்னா மனிதர்கள் முட்டாளா இருக்குன்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கெட்ட தலைவராக இருப்பேன். அவனுக்கு அறிவு இருந்தா நம்ம கிட்ட கேள்வி கேட்டுருவான். அப்படி அந்த மாதிரி ஒரு அறிவு இல்லாமல் கற்பனையிலே மூழ்கி இருக்கக்கூடிய மக்களை உருவாக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு தலைவர்கள் மாறதுக்கு காரணம்னா மக்கள் இந்த திரைப்படங்கள் மாதிரியான ரசனைகளில் மூழ்கி இருக்கக்கூடிய காரணத்தினால மக்கள் வந்து இந்த மாதிரியா கெட்ட தலைவர்களை உருவாக்கக்கூடியவர்களாக போயிடுறாங்க. அப்ப சினிமா மனிதர்களை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புல 2 விஷயத்தை நம்ம சொல்லிருக்கோம். முக்கியமான 2 விஷயங்கள்னா மனிதர்களுடைய கால நேரத்தை அது வீண் விரயம் செய்யுது. மனிதர்களுடைய நேரத்தை வீண் விரயம் செய்ய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அவனுடைய நேரத்தை செலவிட முடியாமல் அவனை வந்து இந்த மாதிரியான வீணான விஷயங்கள்ல செலவிட வைக்கிறது. 2வது அவனை கற்பனையிலேயே மூழ்கி இருக்கக்கூடியவனாக எல்லாத்தையும் ரசிக்கக்கூடியவனாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தா ஒரு அழகான விரிப்பு போட்டிருக்கிறாங்க.
வீட்டுல வந்து அந்த அழகான விரிப்பை, டிசைனான விரிப்பை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, இது யார் தந்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே மனைவி சொல்றாங்க, இது ஒரு அன்சாரி பெண்மணி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுல நம்ம கிட்ட விரிப்பு இல்லைன்னு பார்த்த உடனே அவங்க இந்த விரிப்பை கொண்டு தந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அது பிடிக்கல. ருத்தி அதை திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? கருணைங்கிறது வந்து நம்ம மேல உள்ள நம்முடைய இயலாமையை பார்த்து, நம்ம கஷ்டப்படுறத பார்த்து வரக்கூடியது கருணை கிடையாது. கருணை என்பது எதுன்னு சொன்னா அவங்களா வந்து தரணும், இல்லாம நம்முடைய இயலாமையை பார்த்து பரிதாபப்பட்டு தரக்கூடியது வந்து அது கருணை கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லாம ஒலா தஅஹுதுஹும் பிஹிமா ரஹூஃபா, ரஹூமான்னு அல்லாஹ் சொல்லல. ரஹூஃபான் என்ன சொல்றான்? அதாவது விபச்சாரம் செய்து மாட்டிக்கொண்டவர்களை வந்து நீங்க கருணை காட்டக்கூடாதுன்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப கருணைங்கிறது வந்து ஒருத்தருடைய இயலாமையை பார்த்து நம்ம கருணை வரக்கூடாது. கருணைங்கிறது வந்து நம்ம கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் நம்ம கருணையா இருக்கும், அதுதான் அன்பளிப்பா இருக்கும். ஒருத்தருடைய இயலாமை பார்த்து கொடுப்பதை வந்து ஏற்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், இதை நீங்க திரும்ப கொடுத்துருங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கத்தை அல்லாஹ் தந்திருந்தாலும் அதை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனக்கு என்னுடைய நிலையை பார்த்து உஹது மலைக்கு அளவு தகுந்தாலும் வாங்க மாட்டேன். அல்லாஹ் நாடி இருந்தா எனக்கு தந்திருப்பானே, அல்லாஹ் நாடல தரல, அதனால எனக்கு அந்த ஆசை கிடையாது. அல்லாஹும்ம எஜிகல் தாமா முகமதின் குத்தா, முகமதுடைய குடும்பத்தாரை ஒரு காய்ந்த ரொட்டி துட்டுகளை தின்னக்கூடிய அந்த குடும்பமாகவே இருக்கட்டும் இறைவா என்று சொல்லி அவங்க பார்த்ததாக நம்ம பார்க்க முடியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி ரசிக்கணும், நம்ம அந்த நல்ல 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 பொருளா இருக்குது நம்ம வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை கற்பனையில மூழ்கிறது ரசூலுல்லாஹ் விரும்பல. அப்ப இந்த ரசனை கற்பனை என்பது ஒரு மனித அனுதாபம், அதிக ரசனை கெட்ட பாதையில் கொண்டு போயிரு என்பது விளங்கின காரணத்தான் ரசூலுல்லாஹ் இதை வந்து வேண்டாம் சொல்லி மறுத்துறாங்க. அப்ப இந்த தன்மைக்கு எது கொண்டு போகுதுன்னு சொன்னா இன்றைக்கு வந்து சினிமா கொண்டு போயிருது. அதுல நடிக்கக்கூடிய அந்த நடிகர்கள் வந்து மக்கள் அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிடுறாங்க. தன்னை ஒரு உயர்ந்தவனாக, தன்னை ஒரு மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவனாக மக்கள் மத்தியில காட்டி அந்த நிலையிலேயே கற்பனையிலேயே மக்களை வாழக்கூடியவர்களா ஆக்கிறாங்க. இது ஒரு சரியான சமுதாயத்தை உருவாக்காமல் இந்த மாதிரி முட்டாளான சமுதாயத்தை உருவாக்கிவிடும். அப்படிப்பட்ட இந்த திரைப்படங்களிலிருந்து நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் ஒதுங்கி இருக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா அஹிங்கம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, திரைப்படங்களினால் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை, முக்கியமான 2 பாதிப்புகளான நேர விரயம் மற்றும் கற்பனையிலேயே மூழ்கியிருக்க செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை பற்றி முதல்வரையிலே பார்த்தோம். இந்த சினிமாவை பற்றி, திரைப்படங்களை பற்றி ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா திரைப்படங்களையும் நீங்க அப்படி ஒதுக்கிறாதீங்க, நல்லது தானே சொல்லுது. எந்த திரைப்படமா இருந்தாலும் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுது இல்ல, ஏதாவது அறிவுரையை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்களை பார்க்கலாம். தாயுடைய பெருமையை சொல்லுது, குடும்பத்துடைய ஒற்றுமையை சொல்லுது, சமூகத்தில் ஏற்படக்கூடிய அவலங்களை பற்றி இதெல்லாம் சொல்லதானே செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி சொல்லக்கூடிய திரைப்படங்களை பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில அந்த மெசேஜ் தாக்கத்தை ஏற்படுத்துதா? அறிவுரையே ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா அந்த அறிவுரை அந்த மனிதனுடைய உள்ளத்துல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். குர்ஆனை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? இந்த திருக்குர்ஆன் வந்து உலக மக்களுக்கெல்லாம் ஒரு உபதேசம், ஒரு அறிவுரை என்றுதான் சொல்றான். சினிமாவும் அறிவுரை சொல்லுது, உபதேசம் ரெண்டும் ஒண்ணா? குர்ஆனும் அறிவுரை சொல்லுது, உபதேசம் சொல்லுது, சினிமாவும் சொல்லுதுன்னு சொல்லக்கூடியவர்கள் ரெண்டையும் ஒன்னா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. திருக்குர்ஆன் ஒரு உபதேசத்தை சொல்கிறேன்னு சொன்னால் அது ஒரு மௌனமான உபதேசம். அது என்னன்னு சொன்னா மனிதனுடைய உள்ளத்தை ஊடுருவி அவன் இந்த பாதையில தான் நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வழிகாட்டக்கூடியதா இருக்கு. ஆனா சினிமா என்ன பண்ணுது? ஒரு மெசேஜை சொல்றதா இருந்தா கூட அப்பதான் சொல்லுவான் தாயை பற்றி, தாயை மதிக்கணும்னு சொல்லுவான். அடுத்த செகண்ட் பார்த்தா வில்லன் தாயை அடிக்கக்கூடிய சீனை வச்சிருப்பான். அடுத்த சீன் பார்த்தா ஒரு பாட்டை வச்சிருப்பான். அடுத்த சீன் பார்த்தா வேற மாதிரியான ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை வச்சிருப்பான். இப்படி வைக்கும் பொழுது அவன் வெளியே வரும்போது, அந்த திரைப்படத்தை பார்த்து வெளியே வரும் பொழுது அந்த மெசேஜ் எதுவுமே அவனோட உள்ளத்துல போவாது. வேற வேற விஷயங்கள் தான் அவனோட உள்ளத்துல ஓடுறோம்.
அப்ப இந்த திரைப்படங்கள் மூலமா முழுவதுமாக உபதேசம் செய்யக்கூடியதா எந்த திரைப்படம் இருக்கிறத பார்க்க முடியாது. அப்ப இது உபதேசம், மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியது, மெசேஜ் சொல்லக்கூடியது என்று சொல்லி அதை பார்க்க வேண்டும் என்று ஆதரிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதர்கள் இந்த திரைப்படங்கள் எந்த ஒரு சிந்தனையாளர், கடந்த காலத்தில் வாழ்ந்த சிந்தனையாளர்கள் சினிமா பார்க்கக்கூடியவர்களா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட சிந்தனையை ஊக்குவிக்கக்கூடிய, தூண்டக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்க மாட்டாங்க. மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்திருக்க மாட்டாங்க. கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க சினிமா என்ற அந்த ஊடகத்தில் மூழ்காத காரணத்தினாலதான் அவங்களா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்ய முடியுது. அப்ப இந்த மக்கள் சினிமாவில மூழ்கிறதுல அவங்களை வென்றெடுத்து வெளியே கொண்டு வந்தாதான் அவர்கள் அறிவாளிகளாக, சிந்தனையாளர்களாக, கற்பனை வாழ்க்கையிலிருந்து விலகி யதார்த்தத்திற்கு வரக்கூடியவர்களாக மாற முடியும். அதை செய்வதற்கான முயற்சிகளை அறிவு சீவிகள், சிந்தனையாளர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அணிகம்.